Taste the Daily. அக்னீஸ்வரன் இப்போ என்னன்னா ஒரு கிராம மக்கள் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அது சரியா தப்பா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது நீதிமன்றம். ஒரு விஷயம் நடக்குது இல்லை அது தவறு அப்படின்னாலுமே கூட அதை சொல்ல வேண்டியது நீதிமன்றம் தான். அது எந்த இடத்துல என்ன சுச்சுவேஷனில் அது நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எடை போட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் காவல்துறை அவங்க கைது பண்ணுறதுக்கு உரிமை இருக்கு, யாரும் இல்லைங்க. ஆனால் ஒட்டுமொத்த கிராமத்தையும் போய் எல்லாரையும் அடிச்சு இழுத்துட்டு வர்றதுக்கான உரிமை இருக்கா காவல்துறைக்கு? முதல்ல அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காவல்துறைக்கு உரிமை இருக்குதா அப்படின்னு கேட்டால், நல்லது செய்கிறதுக்கெல்லாம் காவல்துறைக்கு உரிமை இருக்கான்னு கேட்டால் தெரியலை. தமிழ்நாட்டில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா சென்னையில் குறிப்பாக ரொம்ப வேதனையாக இருக்குது. எந்த இடத்துல பார்த்தாலும் அங்கே சிக்னலில் எந்த காவல்துறை அதிகாரி நிற்கிறதே இல்லை, எல்லாத்தையும் ஒன்வே பண்ணி விட்டுறது. அப்படி ஒருவேளை பெரிய சிக்னலாக இருந்துச்சுன்னா அந்த சிக்னலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு போய் திரும்பி வா அப்படின்னு பண்ணிக்கிறது. சரி, எங்கப்பா காவல்துறை அதிகாரிகள், போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்கன்னா, ஏன்னா சிக்னல் இருந்தால் அங்கே கேமரா இருக்கும். கேமரா இல்லாத இடத்துல நின்று தங்கள் பணிகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க இப்ப கேட்டீங்க, யார் சரியா சொல்றீங்களா, பணிகளை பார்க்கறாங்க. அதைத்தான் சொல்ல வரேன். நீங்க காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு கேட்டா, கட்டுக்கட்டா இருக்கும் இடத்தில் கட்டுப்பாடு இருக்கிறது அப்படிதான் நான் பாக்குறேன். கட்டுக்கோப்பாங்கிறத தவறா சொல்லிட்டீங்களோ? இல்ல கரெக்டா தான் சொன்னேன் நான். கட்டுக்கட்டானா என்ன எனக்கு புரியலையே. கட்டுக்கட்டானா இந்த மக்களை மொத்தமா சேர்த்து கூண்டோட தூக்கிட்டு போறது. கட்டுக்கட்டா கட்டி தூக்கிட்டு போறது. ஓ, அந்த கட்டு சொன்னீங்களா? வேற கட்டு கூட, வேற கட்டுல நம்ம சொல்ல முடியுமா? சரி. ஆகையினால இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இவங்க, நீங்க என்ன சொன்னீங்கன்னா மக்கள் விரோதம் அப்படின்னீங்க. திமுக என்றாலே, அதாவது அண்ணா ஆரம்பித்த கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, தீய சக்தி கருணாநிதி என்று தான் சொன்னார், திமுகவை சொல்லவில்லை. ஏனால் அண்ணாவினுடைய கட்சி தான் திமுக கட்சி. அந்த கட்சியை கபலீகரம் செய்து கொண்டு இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாள்ல நான் புதுசா பார்க்கிறேன், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அந்த கட்சியை ஆரம்பிச்சாரு. அவரு கூட சட்டையில இடதுகை பக்கமா அந்த கொடியை போட்டுக்கல, கட்சியை ஆரம்பிச்சவரே போடல. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அந்த சின்னத்தை பொறிச்சு டி-ஷர்ட் தான் போடுவார். அதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் யுக்தி சார், ஸ்ட்ராட்டஜி சார். அதுதான் பிகே ஃபார்முலா, உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஃபார்முலான்னு அர்த்தம். மக்களை பாதுகாக்க சொல்லி யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? ஒரு கூண்டோட ஒரு விசேஷ நாளில், ஒரு பொங்கல் தை திருநாள், தமிழர்களுடைய திருநாள், அந்த திருநாளில் ஒரு ஊரையே விரட்டி பிடிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த மாடல் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்களா? ஒருவேளை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சுன்னா யாருமே இதை கண்டுக்க மாட்டாங்க, மற்றவங்களாம் பொங்கல் வச்சு அவங்கவுங்க வீட்டில் ஏதாவது நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இதை யாரும் பெருசா பேச மாட்டாங்க, அதனால இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்களோ? ஒருவேளை அப்படியே இருக்கலாம். அதே நேரத்தில் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் தான், அவர்கள் தான் இந்த படத்தை இப்படி நெஞ்சில ஏந்தி இருக்கிறது மாதிரி அப்படி போடுவாரு. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நேசித்தவர்கள் எல்லாம் பனியன்ல போடல, பச்சை குத்திக்கிட்டாங்க. திமுக மீது நீங்கள் பச்சை குத்தி இருக்கிறீர்களா? குத்த மாட்டீங்க, நீங்க பனியன்ல மட்டும்தான் குத்திக்கிறீங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு பொங்கல்ல திமுக கொடுத்த பரிசு என்னவென்று கேட்டால், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புதல்வர் திரு இன்பநிதி அவர்களும் அந்த குழந்தையும் டி-ஷர்ட்ல பனியனை போட்டு, அது வேற ஒரு விவாதம். வேற என்பது அல்ல, இந்த நாட்டினுடைய சொத்து. அது ஒரு அரசியல் கட்சி, அண்ணா ஆரம்பித்த கட்சி, அண்ணாவின் வாரிசுகள் ஒன்று கூட இல்லை. இப்ப நான் வந்துறேன், அதைத்தான் கேட்கிறேன். உங்க மக்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, ஆக தமிழக மக்கள் நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே, இது ஏற்புக்கூடியதா? சரி, நீங்க தமிழக மக்களுக்கு ஒரே ஒரு செய்தி, நீங்க கேட்ட கேள்விக்கு என்னன்னா, ஏன் அவங்க பொங்கல் நாள்ல கைது பண்றாங்கன்னா, தொடர்ந்து நீதிமன்ற லீவு, அந்த அப்பாவி மக்களை கொண்டு போய் 5 நாள் சிறையில் அடிக்கணும்ன்றது அவங்க நோக்கம். அதை பார்த்து மத்தவங்க பயப்படணும், மத்த ஊர்ல யாரும் இது மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாது. அதாவது சார், நீங்க மக்களை எதிர்கொள்ளுகிற நோக்கம், சர்வாதிகாரமான போக்கு, அவைகளை அது எல்லாமே உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். ஆனா தமிழ்நாட்டில் விவசாயிகளையும் அந்த விவசாய பொருட்களையும் நாம் சரியாக மதிக்கிறோமா, விலை கொடுத்து வாங்குறோமா என்று கேட்டால் சுத்தமா கிடையாது. அதுல அதே விவசாயிகள் போராடினாங்களே, அவர்கள் மீது திமுக அரசாங்கம் குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டுச்சுல. அப்போ இவர்கள் எதற்காக, என்ன நோக்கத்திற்காக இந்த அரசை நடத்துகிறார்கள் என்று கேட்டால்,
இவங்களை பொறுத்தளவுல எல்லாமே ஒரு சுயநல பார்வையாகத்தான் நான் பார்க்கிறேன். என்ன சுயநலத்தை பார்த்தீங்க? இவங்க வந்து பாருங்க, நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டாரு ஒருத்தர், தூக்கி வெளியே தூக்கி போட்டு விட்டாங்க. அது அவங்க உட்கட்சி விவகாரம். அதைத்தான் நான் சொல்றேன். கூட்டணி கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டது தப்பா? அப்ப கூட்டணி விட்டு போப்பான்னு சொல்லுங்க. ஆக போகவும் சொல்ல மனமில்லை. கட்சிக்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அடுத்து ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர் வந்து என்ன கேட்டாரு, இங்க வந்து ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனம்னாரு. அவரையும் நீங்க வெளியே சொல்லி அடுத்த நாளே மாத்தி விட்டீங்க. அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? மாறிட்டாரு அப்படின்னு தான் சொன்னேன், நீங்க அதை மாத்தி விட்டுட்டீங்கிறீங்க. அதெல்லாம் திமுகவுக்கு அந்த சக்தி உண்டு. ஆகவே மாத்தி விட்டுட்டாங்கன்னா என்னுடைய பார்வை. அது தவறா இருந்தா மக்கள் பாத்துக்கிறட்டும். நான் இப்ப கேட்பது உங்களிடத்துல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவர் செல்வ பெருந்தகை மாறினாரு, அதற்கும் இதுதான் திமுக தான் காரணம் சொல்லி நல்ல கேள்வி கேட்டீங்க சார். மனோஜ் சார், நீங்க வந்து தலைப்பொங்கல் வேற கொண்டாடிட்டு வந்திருக்கீங்க. நல்ல செய்தி. இந்த நியூஜே வாயிலாக நான் கேட்கிறேன், அவர் அமைதியா இருக்க வேண்டும். எதற்காக? இந்த பொங்கல்ல முன்னாடி இங்க நடந்துச்சுல ஈரோடு கிழக்கு, அதுல வந்து 2 முறை வெற்றி பெற்ற காங்கிரஸ் இன்னைக்கு திமுக கிட்ட கொடுத்துட்டு பேசாம உட்கார்ந்து இருக்குது. அப்ப எது அடிமை கட்சி? காங்கிரஸ் அடிமை கட்சியா, அதிமுக அடிமை கட்சியா? பாஜகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. திமுக இங்க என்னன்னா, மாநில தலைவர் தமிழ்நாட்டினுடைய அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் முடிவெடுக்க முடியாம நேரா இவங்க சென்ட்ரல்ல டிரான்ஸ்பார்மர்ல கை வச்சு போறாங்க சார். ஒரு பல்பேரி இல்லைன்னா டிரான்ஸ்பார்மர் நேர. அப்படி இங்க எல்லாமே ஒரு சர்வாதிகார போக்கு. இவர்களை பொறுத்தளவில் நாடு எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்த கட்சியை அண்ணன் அழகிரி அவர்களுடைய பையனுக்கு கொடுக்காம நம்ம வாரிசுக்கு கொடுத்துட்டோம். இதைத்தான் கண்ணும் கருத்துமாக திமுக அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். இதனால ஒட்டுமொத்த வளர்ச்சி தமிழ்நாட்டில் எந்த விதமும் இல்ல. விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு சார். இப்ப ஏற்கனவே மக்கள் வந்து திமுக ஆட்சி மேல பலவிதமான அதிருப்தியில இருக்கிறாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா எல்லா இடத்துல இருந்து எதிர்ப்பு வருது. ஒரு அமைச்சர் போனாங்கன்னா அங்க அவங்களுக்கே எதிர்ப்பு சொல்றாங்க. ஒரு போஸ்டர் பார்த்தா கூட காண்டாயி ஏதாவது அவங்க பண்றாங்க, வயசானவங்க கூட. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மறுபடியும் காவல்துறையை வச்சு அப்பாவி மக்களை கைது செய்யறது, விரட்டி பிடிக்கிறது, அதை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா திமுக என்ன ஆவாங்க? திமுக மேல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், திமுக மேல இருக்கக்கூடிய அந்த ஒருவேளை முதலமைச்சர் சொல்ற மாதிரி நல்ல எண்ணமே இருந்தாலும் அது மாறத்தானே செய்யும். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார்கள், தனித்தனி தாய் வகுத்திலே நாங்கள் பிறந்திருக்கிறோம், இருந்தாலும் ஒரு தாய் மக்களாக நாங்கள் வாழ்கிறோம்னு சொன்னார். ஆனா திமுகவினுடைய தலைமை பீடங்கள்ல இப்ப என்ன தெரியுமா இருக்குது? முக்கிய தலைமை கருத்தாக்கள் எல்லாமே அவங்க பிள்ளைய, ஏன்னா முதலமைச்சர் தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் எவ்வளி. முதலமைச்சர் என்ன பண்றாரோ அதே மாதிரி, ஐயா நீங்க மட்டும் உங்க பையனை முதலமைச்சர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு எங்க பையனை அமைச்சர் ஆக்கிருங்க. உடனே அடுத்த ப்ரமோஷன், உங்களுக்கு என்ன பண்ணணும்? எங்க பையனை எம்பி ஆக்கிருங்க. முழு யோசனைகள் அதுலதான் இருக்கு. அதுலதான் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய எந்த பிரச்சனையும் கொண்டு வராத, நீங்க வந்து தலைமை செயலாளரை பார்த்துக்கோங்க, டிஜிபிட்ட போய்க்குங்க, எந்த பிரச்சனையும் கொண்டு வராத, நல்லா இருக்குது, திராவிட மாடல் சிறப்பான ஆட்சி இருக்கு. நான் அதே இது வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு அன்பான பணிவான வேண்டுகோள் வச்சிருக்கேன். நீங்க தமிழ்நாட்டுல எப்படி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்க வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆக்குனீங்களோ, அதே மாதிரி இன்பநிதி அவர்களையும் நீங்க ஆக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இதுல புதுசா போஸ்டிங் அது இன்னொரு பெரிய போடுங்க. ஏன் தெரியுமா? உடனே கேட்டா வயசு இல்லைன்னு. நீங்க திரு வலம்புரி ஜான் அவர்களுக்கு வயசு இருந்துச்சா என்ன? நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அமைச்சர் பொன்னையன் அவர்கள் அந்த வழக்கை நடத்தி அவரை வந்து செல்லா நிலையாக்கி எம்பி ரத்து பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஆக்கிக்கிருவாங்க. ஆகவே உங்களுடைய நோக்கம் நீங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் வறுமையோடும் துன்பத்தோடும் என்ன வரி விதிச்சாலும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆமாசாமி என்று சொன்னால் எப்ப இப்படிப்பட்ட அமைச்சருடைய செயல்பாடு முகம் சுளிக்க வைக்கிறது. இந்த ஆட்சி அடியோடு மாற்றப்பட வேண்டும். ரொம்ப சுருக்கமாக தொடர்ந்து இதே மாதிரியே மக்கள் விரோத போக்கு, மக்களை இதே மாதிரி விரட்டி கைது பண்றது, இந்த மாதிரி திமுக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா திமுக என்ன நிலைமைக்கு ஆளாவாங்க? திமுக என்ன நிலைமைக்கு ஆளாகும்? எல்லா இடத்துலையும் இந்த திராவிட மாடல் அப்படி ஒரு கட்சி சார், அந்த கட்சிக்கு ஒரு சித்தாந்தம், அந்த சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம். அந்த திராவிட சித்தாந்தத்தையே ஒரு மாடல்னு சொல்லிக்கிட்டு கடந்த 4 ஆண்டுகளாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது அது சரியில்லை. இன்னொரு விஷயம், கூட்டணி கட்சிகள்லாம் நாங்கள் வந்து எங்களோட தான் நிறைய கட்சிகள் கூட்டணி இருக்குது. ஒரு அரசியல் கட்சி கூட்டணி அமைப்பது எதற்கு? தேர்தலுக்கு மட்டும்தான்.
எந்த தேர்தல் அது அந்தந்த தேர்தலுக்கு மட்டும்தான். ஆனா தொடர்ந்து 2019 2021 எல்லா தேர்தலையும் ஐயா வந்து பிரேக் இல்லாத வண்டி மாதிரி பேசிட்டே இருக்கிறாரு. முடிங்க, மொத்தமா குறிப்பிட்டு பேசுங்க. நான் இப்ப அதான் இப்ப கேக்குறேன், எனக்கு என்ன வருத்தம் கேட்டாரு பாத்தீங்களா? இவங்களுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுவும் செய்வதில்லை, மக்கள் சித்தாந்தத்தை பேசிக்கிட்டு மக்களுக்கான சீர்திருத்தத்தை இவங்க செய்யறதில்ல. காரைக்குடியில கூட பெரிய வீடு இருக்கும், இந்த தெருவுல ஆரம்பிச்சீங்கன்னா வாசப்படிங்கிட்டு போச்சுன்னா அந்த தெரு வரைக்கும் இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வெளிநாட்டுல இருப்பாங்க, நல்லது கெட்டதுக்கு தான் வருவாங்க. அந்த மாதிரி தான் திமுக கூட்டணியை பலமாக வச்சிருக்குது. ஆனால் மக்களை கண்ணீர் சிந்த வைக்கிறது, எல்லா வரியும் உயர்த்துகிறது, சிறப்பான ஆட்சி நடத்துகிறது என்று இவங்களாவே பெய்டு ப்ரமோஷன், இவங்களாவே தன்னை தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறார்கள். டி நகர்ல பாத்தீங்கன்னா மழை பெய்யாதப்ப இருக்கிற அந்த ரங்கநாதன் அந்த இது வந்து பாலத்தை வச்சுக்கிட்டு மழை பெஞ்சதை வந்து போடாம பார்த்தீர்களா? நேற்று பெய்த மழைக்கு இன்றைக்கு பார்த்தீர்களா? உடனே நாங்கள் சுத்தம் செய்து விட்டோம். ஆகவே இப்படி வேலையே செய்யாம வெறும் சமூக வலைதள ஆட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த திமுகவை 2026 யாரும் நம்ப மாட்டாங்க. கூட்டணி கட்சிகளை கூட இவங்க வேணும்னுக்கே காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சிகளுக்கே வாக்கு சதவீதம் குறையும், திமுக ஆட்சி அகற்றப்படும். அப்படிதான் நான் பார்க்கிறேன். நன்றி.